அவன் அவனோட சேர்ந்து என் அப்பாவை கொன்னவங்களும் இப்படிதான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணும். எல்லார் முன்னாடியும் இவங்க மான மரியாதை பறி போகணும். இவங்கள பழி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு கிடைக்க போற தண்டனை எல்லா துரோகிகளுக்கும் பெரிய பாடமா இருக்கும். ஒரு பொண்ணு நினைச்சா அவ அப்பாவை கொன்னவங்கள பழி வாங்க முடியும்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். இது எல்லாமே போய் நாங்க போகவே இல்லை, இங்கதான் இருந்த. இது நீ இல்லனா அப்புறம் யாரு ருத்ரா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியல. அங்க இருந்தது நான் தான். ஐ எம் சாரி. நான் உங்க ஃபேமிலியோட மான மரியாதையை காப்பாத்ததான் நினைச்சேன். அஞ்சனா என்னோட சிஸ்டர் மாதிரி. நான் அப்படிதான் நினைக்கிறேன். என்னோட கல்யாணத்துல இந்த மாதிரி நான் அசிங்கப்பட்டு நிற்கும் போது என்ன நீங்க எல்லாரும் இப்படிதானே காப்பாத்துனீங்க. சார் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். அந்த ஃபுட்டேஜ் போய் சார், நான் இங்கதான் இருந்தேன். இங்க பாருங்க, எங்க ருத்ரா அப்படி பண்ண மாட்டான். இங்க கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. இங்க நடந்தது தப்பாவே இருக்கட்டும். கல்யாணம் ருத்ராவுக்கும் அஞ்சனாவுக்கும் தான் நடக்கணும், அதுதானே முறை. இங்க நடந்த இந்த கல்யாணத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஆமா, நான் கூட இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன் ருத்ரா. ருத்ராவை ஒருத்தி கல்யாணம் பண்ணணும்னா அது நானா தான் இருக்கணும். டாட், நான் இப்போ இந்த மனவரையில ருத்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும். வாங்க, நம்ம ருத்ரா அஞ்சனாவோட கல்யாண சடங்குகளை ஆரம்பிக்கலாம். என்ன சடங்கு? ருத்ரா தான் பிரார்த்தனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே. இவங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு. செஞ்ச சடங்குகளை யாராலையும் திரும்ப பண்ண முடியாது. அதெல்லாம் பரவாயில்ல, நடந்தது ஒரு தப்பு, அதை திருத்திக்க முடியும். வா ருத்ரா, உட்கார். நெல்லு. பிரார்த்தனா, நான் நடந்த எல்லா சம்பவத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க குடும்பத்தோட மான மரியாதை காப்பாற்ற தான் நீ இதெல்லாம் பண்ணிருக்க, அதுக்கு நன்றி. ஆனா நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ருத்ராவுக்கும் அஞ்சனாவுக்கும் கல்யாணம் பண்ண நீ சம்மதிக்கிறியா? ருத்ரா, என்னப்பா இதெல்லாம்? இங்க இவங்க எல்லாரும் சொல்றது உண்மையா என்ன சொல்லு. நீ பிரார்த்தனாவை லவ் பண்றியா? அப்பா, நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏன் கேக்குறீங்க? அஃப்கோர்ஸ் என் ருத்ரா என்னத்தான் காதலிக்கிறான், என்ன மட்டும் தான் காதலிக்கிறான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பைத்தியக்காரத்தனமா என்ன வேணாலும் பேசுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்கப்பா. நீங்க ஏன் இப்ப இதெல்லாம் ருத்ரா கிட்ட கேக்குறீங்க? ருத்ரா, நீ உன் வாயால சொல்லு. இவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட நம்ப மாட்டேன். நீ சொல்லு உண்மை என்னன்னு. நீ ஏன் இப்ப அமைதியா இருக்கு ருத்ரா? என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில்? நீ ஒரு வார்த்தை சொன்னா உனக்கும் பிரார்த்தனாக்கும் நடந்த கல்யாணத்தை நான் கேன்சல் பண்ணிடுவேன். நீ பிரார்த்தனாவை இல்ல அஞ்சனாவை தான் காதலிக்கிறேன்னு சொல்லு. இப்ப ருத்ராவுக்கும் அஞ்சனாவுக்கும் கல்யாணம் நடந்தா நான் அஞ்சனாவை ருத்ரா கிட்ட இருந்து காப்பாத்த இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்னென்ன செஞ்சேனோ எல்லாம் வீணா போயிடும். நீ பிரார்த்தனாவை லவ் பண்றியா இல்லையா சொல்லு. பதில் சொல்லு ருத்ரா. ருத்ரா, அப்பா உங்ககிட்ட தான் கேக்குறாரு, பதில் சொல்லு. ருத்ரா, நீ என்னத்தான் லவ் பண்ற, பிரார்த்தனாவை லவ் பண்ணலன்னு சொல்லு ருத்ரா, சொல்லு. அப்பா இவன் எதுவுமே சொல்ல மாட்டேன், நானே சொல்றேன். அப்பா இவன் பிரார்த்தனாவை லவ் எல்லாம் பண்ணல. அவளை பத்தி இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான், அப்படியெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. This is not possible. I know. Dad, இவன் பிரார்த்தனாவை லவ் எல்லாம் பண்ணல. இவன் என்ன மட்டும் தான் காதலிக்கிறான், எனக்கு தெரியும். ருத்ரா, இப்ப நடந்த எல்லாத்தையுமே நம்ம மறந்துடலாம். எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்.
சார், நான் உங்களை ரொம்ப அதிகமா மதிக்கிறேன். இப்போ உங்களுக்கு உண்மைதானே சார் தெரியணும்? நான் உண்மையை சொல்றேன். இங்க யாரோட வாழ்க்கையை நான் பலிக்கடவாக்க விரும்பல. ஆமா ஆமா, நான் இவளை காதலிக்கிறது உண்மைதான். ஆமா, நான் பிரார்த்தனாவை தான் காதலிக்கிறேன். நான் இதை அஞ்சனா கிட்ட சொல்ல எத்தனையோ தூரம் முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அவ அதை கேட்கவே தயாரா இல்லை. இது ஏன் தப்புதான் சார். நான் நேரா வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். I'm really sorry சார். நான் பிரார்த்தனை ரொம்ப அதிகமா காதலிக்கிறேன். நீ இன்னைக்கு ஒரு பொண்ணு இல்ல, 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்க. ஆனா இனி என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாட விட மாட்டேன். நீ பிரார்த்தனாவை தான் காதலிக்கிற, பிரார்த்தனாவையே கல்யாணமும் பண்ணிக்கிட்ட, ரைட்? அப்படின்னா சரி. பிரார்த்தனா, உனக்கு இப்போ உன் அப்பா இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். நீ இந்த வீட்டு மானத்தை காப்பாற்ற தான் இதெல்லாம் பண்ணனே தெரியும். ஸோ தேங்க்யூ. இன்னையிலிருந்து உன் மானத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னை உன் அப்பா மாதிரி நினைச்சுக்கோ. ஆனா ரிஷப், அஞ்சனாவுக்கு எது சரியோ அதை தான் நான் இப்போ பண்றேன். இந்த பையன் அஞ்சனாவை காதலிக்கல. இங்க பாருமா அஞ்சனா, இந்த ருத்ரா உன்னை லவ்வே பண்ணலன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல அர்த்தமே கிடையாது. டோட்டல் வேஸ்ட். அவன் பிரார்த்தனாவை தான் லவ் பண்ணியிருக்கான், அவளையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். இனி என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அவன் தலையெழுத்துல பிரார்த்தனா பேர் தான் இருக்குதுன்னா இனி யாராலும் இதை மாற்றவே முடியாது. இங்க பாரு, நீ உண்மையிலேயே பிரார்த்தனாவை காதலிக்கிறதா இருந்தா எல்லா சடங்கையும் பண்ணு. வாழ்க்கை முழுக்க நீ தான் அவளை பார்த்துக்கணும். உன்னால எப்படி இப்படி முடிஞ்சது ருத்ரா? சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ருத்ரா. எனக்கு இப்படியெல்லாம் பண்ண உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு? I'm really sorry, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனா எனக்கும் பிரார்த்தனாக்கும் இப்ப கல்யாணம் முடிஞ்சிருக்கிறது தான் உண்மை. அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதா என்னோட விதி. I'm really sorry for hurting you. I'm sorry sir. ஆனா இப்ப என் மனைவியை கூட்டிட்டு நான் இங்க இருந்து போறேன். I'm sorry. வா பிரார்த்தனா போலாம். அங்கேயே நில்லுங்க. பிரார்த்தனா, உங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ எனக்கும் பொண்ணு மாதிரி தான். அதனால நீ என்ன உன் அப்பாவை நினைச்சுக்கோ, சரியா? இந்த கல்யாணத்தை நீ ஆரம்பிச்சிருந்தா கூட அதை நடத்தி முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இங்க பாரு ருத்ரா, இன்னைக்கு நீ என் பொண்ணுகிட்ட நடந்துகிட்டதுக்கு நான் என்னைக்குமே உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஆனா நீ அவ வாழ்க்கையை கெடுக்காம இந்த கல்யாணத்துல இருந்து ஒதுங்கிட்ட.
அதனால என் கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பிரார்த்தனா எதுக்காக மனவரையில வந்து உட்கார்ந்தா எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எதனால இப்படியெல்லாம் நடக்குதுன்னு புரியலையே. அப்பா, இந்த உலகத்திலேயே நீங்க அதிகமா நேசிக்கிறது என்ன மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இங்க பாருமா, நான் உன்னைத்தான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன். ஆனால் நான் அதுக்காக வலுக்கட்டாயமா ஒரு பையனை ஃபோர்ஸ் பண்ணி உன்னை காதலிக்க வைக்க முடியாது இல்லம்மா. நீ ருத்ராவை இழக்கலம்மா, ருத்ரா தான் உன்னை இழந்துட்டான். உன்ன மாதிரி ஒரு அன்பான பொண்ணு அவனுக்கு கிடைப்பாளா? கண்டிப்பா கிடைக்கவே மாட்டான். உனக்காக நான் இந்த உலகத்திலேயே சிறந்த பையனை தேடி கண்டுபிடிப்பேன். ஐ ப்ராமிஸ். அந்த பையன் உன்னை மட்டுமே நேசிக்கிறவனா இருக்கணும், உன்னை மட்டுமே வாழ்க்கையை நினைக்கிறவனா இருக்கணும். இங்க பாருமா, இப்ப நடந்த விஷயத்துல பிரார்த்தனாவை நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அவ எந்த தப்புமே பண்ணலல்ல. இங்க பாருமா, நடக்கிற விஷயங்கள் அப்படியே நடக்கட்டும். நம்ம கையில எதுவுமே இல்லை. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி சாரதா இருந்த அதே கண்டிஷன்ல நீ இருக்கிற. இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் எங்க கல்யாணமும் நடந்துச்சு. ஆனா செல்லம், விதி தான் இவனை உன் வாழ்க்கை துணையா மாத்திருக்க. இன்னையில இருந்து இவன் தான் உன்னோட கணவன். நான் உன்னோட அப்பா மாதிரின்னு சொன்னேன்ல, உன்னோட கன்னியாதானமும் நான் தான் பண்ணுவேன். ஓகே சார். சார் இல்லம்மா, அப்பா. சொல்லு. அப்பா. இவ என்னோட காதலனை பறிச்சுட்டா. இப்ப அப்பா கூட இவளுக்கு சப்போர்ட் பண்றாரு.